ஹெச்டிஎஃப்சி புது மொபைல் இப்போ அப்டேட் ஆகிருக்கு. அதில் எப்படி பணம் அனுப்புறது பிடிக்குதுன்னு சொல்லி வாங்க டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஒன்று ஒன்றா சொல்லித்தரேன். கடைசி வரையில் பாருங்கள். முக்கியமான இது சொல்லியிருக்கேன், வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து உங்களோட ஹெச்டிஎஃப்சி நெட் பேங்கிங் புது ஆப் ஓப்பன் பண்ணிங்க. இப்படி தான் முன்னாடி இருக்கும் என்ட்ரன்ஸு. உங்கள் 4 டிஜிட் பாஸ்வேர்ட் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை போட்டுக்கோங்க. இது எப்படி புதுசாக அப்டேட் பண்ணுறதுன்னு ஒரு வீடியோ தனியாக போட்டிருக்கேன், அதுவும் பார்த்துக்கோங்க. இப்போ அது வாங்க லாகின் பண்ணிக்கோங்க. புது ஆப்பு லாகின் பண்ணிட்டு இதில் பாருங்கள், முன்னாடியே வியூ பேலன்ஸ் எல்லாம் இருக்கும். அதை டச் பண்ணால் உங்கள் பேலன்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீட்டாக காமிச்சிடும். அது வந்து முன்னாடி இருக்கிறதுல இல்லை. இது வந்து கொஞ்சம் ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. நிறைய ஆப்ஷன் ஈஸியாக கொண்டு வந்திருக்காங்க. இன்னொன்று ஒரு வீடியோவும் ஒன்று ஒன்றா போடுறேன் பாருங்கள். வியூ பேலன்ஸ் கொடுத்துக்கலாம், வியூ ஸ்டேட்மெண்ட் கொடுத்துக்கலாம், எல்லாமே நீட்டாக பார்த்துக்கலாம். இப்போ வந்து எப்படி பணம் அனுப்புறது பெனிஃபிஷரி அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. இதுலேயே கீழே ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்கள், கீழே ஷெட்யூல் நியூ ட்ரான்ஸ்ஃபர்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷன் வந்து சூஸ் பண்ணிக்கோங்க. ஷெட்யூல் நியூ ட்ரான்ஸ்ஃபர் ஒரு ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி ஏற்கனவே பெனிஃபிஷரி ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. அது ஆட் பண்ண டீட்டெயில்ஸ் உங்களுக்கு ஷோ ஆகும். பெனிஃபிஷரி இல்லாமல் அனுப்பலாம். அது எப்படி அனுப்புறதுன்னு நான் நெக்ஸ்ட் வீடியோவில் சொல்கிறேன். ஃபஸ்ட்டு இந்த பெனிஃபிஷரி இருக்கிற வீடியோவுக்கு எப்படி அனுப்புறதுன்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க. ஏற்கனவே நீங்கள் ஆட் பண்ணி வச்சுருப்பீங்க. ஆட் பண்ணி வச்சு பெனிஃபிஷரி கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணி இந்த மாதிரி கன்ஃபார்ம் கேட்கும். இதில் வந்து நீங்கள் பேன்னு சொல்லி அந்த ஆப்ஷன் வந்து டச் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து அமௌண்ட் வந்து எவ்வளோ அனுப்புகிறீங்கன்னு சொல்லி கேட்கும். நீங்கள் எவ்வளோ அனுப்புகிறோமோ அந்த அமௌண்ட் நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் பெனிஃபிஷரிக்கு எவ்வளோ லிமிட் செட் பண்ணிக்கலாம் அது வரல நீங்கள் அனுப்பிக்கலாம். இதில் வந்து நெஃப்ட்டு பாருங்கள், ஐஎம்பிஎஸ்ன்னு இருக்குது. ஐஎம்பிஎஸ்னால் ஒரு 2 லட்ச ரூபாய்க்குள்ளே போவோம். நீங்கள் ஐஎம்பிஎஸ்சி கூட அனுப்பிக்கலாம். இல்லை நீங்கள் எனக்கு 2 லட்ச ரூபாய்க்கு மேலே அனுப்புகிறேன்னா நீங்கள் நெஃப்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஆர்டிஜிஎஸ் கூட இருக்கும், அது அமௌண்ட் கம்மியாக இருக்கனால வரல. நீங்கள் நெஃப்ட்லேயே எவ்வளோ அமௌண்ட் வேணால் அனுப்பிக்கலாம். நெஃப்ட்டில் அனுப்பிங்கன்னா 1 மணி நேரம் அவங்க கிரெடிட் ஆக. ஐஎம்பிஎஸ்னால் உடனே கிரெடிட் ஆயிரும். அதனால் நீங்கள் மேக்ஸிமம் ஐஎம்பிஎஸ்சி அனுப்பிக்கோங்க. 2 லட்ச ரூபாய்க்குள்ளே அனுப்புகிற மாதிரி இருந்தால் அனுப்பிட்டு ஐஎம்பிஎஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. சூஸ் பண்ணிட்டு கீழே வந்து கண்டிஷன்ஸ் வந்து ஓகே கொடுத்துக்கோங்க. ஓகே கொடுத்துட்டிங்கன்னா பழையதும் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இந்த ஸ்வைப் டு பேன்னு சொல்லியிருக்கு பார்த்தீங்களா, கீழே ப்ளூ கலரில் அம்புக்குறி போட்டு அதை வந்து இப்படி இழுத்து விட்டிங்கன்னா போதும், உங்களுக்கு வந்து பணம் டக்குன்னு போயிடும். ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது அப்டேட் பண்ணது. அவ்வளோதான். உங்களுக்கு உங்கள் அந்த அக்கௌண்ட்டுக்கு பெனிஃபிஷரி அக்கௌண்ட்டுக்கு அமௌண்ட் வந்து கிரெடிட்டாக இருக்கும். நீங்கள் அதை செக் பண்ணிக்கோங்க. அவ்வளோ நம்பர் அது யூடிஆர் டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு ஷோ ஆயிரும். இது ரொம்ப ஈஸியாகவே இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் நான் பெனிஃபிஷரி எப்படி ஆட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். பெனிஃபிஷரி இல்லாமல் புது அக்கௌண்ட்டுக்கு எப்படி அனுப்புறதுன்னு சொல்லித்தரேன். நன்றி.